இன்னைக்கு நம்ம கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். ஆச்சாரிய வந்தனத்தில் முதலியாண்டானுடைய திருவம்சத்தவராக எப்பவும் சுவாமி ராமானுஜருக்கு திருதண்டமும் பவித்திரமும் போலே அப்படின்னு எப்போ ரெண்டு பேரை பக்கத்திலேயே வச்சுருப்பார். நீங்கள் ராமானுஜருடைய சன்னதி உடையவர சன்னதிக்கு போனால் கூட பார்க்கலாம், ரெண்டு பேர் இருப்பார். ஒரு பக்கம் கூறத்தாழ்வான், இன்னொரு பக்கம் முதலியாண்டான். எப்பவுமே அவருக்கு இரு கண்களாக இருப்பவர்கள். திருதண்டம் பவித்திரம்னு பேர். திருதண்டமாக இருக்கக்கூடியவர் முதலியாண்டான், பவித்திரமாக இருக்கக்கூடியவர் கூறத்தாழ்வான்னு பேர். ரெண்டு பேரை வச்சு ரெண்டு கைங்கரியம் பண்ணார். பிரமாண சம்ரக்ஷணம், பிரமேய சம்ரக்ஷணம். நூல்களை பாதுகாத்தல் கூறத்தாழ்வான கொண்டு, ரங்கநாதன் போன்ற திவ்யதேச பெருமான்களை பாதுகாத்தல் முதலியாண்டான கொண்டு. இவரை கொண்டு இதை பண்ணணும், அவரை கொண்டு அதை பண்ணணும் என்பதிலே ரொம்ப ஹையஸ்ட் லெவல் கேப்பபிலிட்டி சுவாமிக்கு உண்டு. நாம் பாட்டுக்கு ஒத்தட்ட வேலையை கொடுத்துட்டு சரியாவே பண்ணலையேன்னு வராத ஆள்கிட்ட வேலையை கொடுத்தா எப்படி நடக்கும்? யாருக்கு எது வருமோ அவளை பார்த்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான கான்செப்ட், யாருக்கு எது வரும்னு தெரிஞ்சு கொடுக்கணும். அப்படி கொடுக்கிறவர் தான் சுவாமி ராமானுஜர். கூறத்தாழ்வானுக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டை கொடுக்கல, முதலியாண்டானுக்கு இதை கொடுக்க. ரெண்டு பேரும் வல்லவர்கள் தான், ஆனால் யார் எதுல எக்ஸ்பர்ட் என்று பார்ப்பதிலே சுவாமி ராமானுஜருடைய தீர்க்கமான பார்வை எது, அப்படி நிர்வாகம் பண்ணுவார் முதலியாண்டான். ஸ்ரீரங்கம் திவ்யதேசத்தில் எல்லா கைங்கரியங்களும் குறைவில்லாமல் செய்பவர். அப்படி செய்யக்கூடியவராக இருந்தாலும் சீதனை வெள்ளாட்டியா போடும்னு அத்துழாய் பிரார்த்திக்கிறச்சே, அதாவது எனக்கு வேணும்ங்கிறச்சே இவர் சொல்றார், முதலியாண்டான் நீர் போயிட்டு வரோம், புறப்பட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கு பின்னாடி கிளம்பி. ஆச்சாரியனுடைய திவ்ய ஆக்ஞை எப்படி சொல்றாரோ அப்படியே இருப்போம்னா என்று இருந்து காண்பித்திருக்கக்கூடிய ஒரு மகானுபாவர் சுவாமி ராமானுஜரிடத்திலே உயிராக இருப்பவர். அது மட்டுமில்லை, சுவாமி ராமானுஜர் இவர்கள் இருவரையும் தன் அருகிலே வைத்து நடத்தினவர். அந்த ஜெனட்டிக்ஸ், இந்த ஜெனட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி, ஜீனாலஜி, இதெல்லாம் சுவாமி ராமானுஜர் படிச்சுட்டு வந்து அவதாரம் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு தோன்றது. ஏன்னர் 1000 ஆண்டுகளானாலும் அந்த பரம்பரையில் இந்த ரெண்டு ரத்தம் தொடர்ந்து ஓடிண்டே இருக்கு அழகா. ஸோ இப்படிப்பட்டவர்களாகவே தொடர்ந்து அது எப்படி தான் அதை செலக்ட் பண்ணியிருக்காளோ அப்படிங்கிறது அதிசயமா இருக்கு. நமக்கு அந்த முதலியாண்டானுடைய திருவம்சத்திலே வந்திருக்கக்கூடியதாக குமாரலப்பன்கிற அந்த வம்சத்திலே சுவாமி எழுந்தருளி இருந்து எப்படி இருக்காருனார். இவர் தகப்பனார் எல்லாருமே திவ்யதேசங்களில் அவ்வளோ ஒரு வாஞ்சையோடே கூடியவர்கள், ரொம்ப ஆச்சரியமான கைங்கரியங்களே நிரதராக இருக்கக்கூடியவர்கள். சிங்கப்பெருமாள் கோயிலில் அற்புதமான அந்த திவ்யதேசம், பெரிய ராஜகோபுரம், அற்புதமாக அதை நிர்மாணித்து இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய பல பல கைங்கரியங்கள். பல ஸ்ரீ வைஷ்ணவர்களை தங்கள் சிஷ்யராக பெற்றிருக்கக்கூடியவர். ஆற்றப்படைத்தான் மகனே என்று அவரை கொண்டாடும்படியாக நமக்கு இருக்கிறது. பரம்பரா பிராப்தமாக ஒரு தனமாக கிடைக்க பெற்றிருக்கக்கூடியவர்கள். அந்த ஜீன சுவாமி ராமானுஜர் செலக்ட் பண்ணான்னா நாம என்ன கேட்க முடியும்? நாம தொழத்தான் முடியும். அவர்களின் மேன்மையை கொண்டாடத்தான் நமக்கு இருக்கிற யோக்கியத்தை. அவர்கள் தொடர்ந்து தொடர்ந்து இன்னும் அந்த கைங்கரியங்களிலே மேலும் மேலும் இருப்பதுங்கிறது தான் நாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெறாப்பேறு. இப்போ அந்த சுவாமியை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன். அவருடைய இருந்து கொண்டு பற்பல கைங்கரியங்கள் செய்து கொண்டு வருகிறார். இளம் வயதிலேயே பொறுப்பேற்று ஒளிவில் காலமெல்லாம் பல ஊர்களுக்கு சென்று பல திவ்ய தேசங்களின் பிரம்மோத்சவங்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். இன்று ஒரு விசேஷமான நாள் என்பதுமானால் இங்கு நம்முடைய பவித்திரம் திருதண்டம் இரண்டுடன் சேவை சாதிக்கிறார். அதை போலவே இங்கே திருதண்டமாக முதலியாண்டான் சுவாமி அவர்களும் பவித்திரமாக நமது பட்ட சுவாமி அவர்களும் இங்கே எழுந்திருக்கிறது நாம் பெரும் பாக்கியமாக கருதி இவர்களுக்கு பல்லாக பாடி இவர்களை கௌரவத்துறையை நாம் ஸ்ரீமான் பெருமிதம் கொண்டிருந்தேன் என்று கூறி அவையிலே சிவதே ராமானுஜாரியம் சுவாமியோட இளம் வயசுலேயே இருக்கிற சம்பந்தம் பாக்கியப்படலாம். ஸோ இப்படி ஆண்டாள் ஆசைப்பட்டபடி கூடி இருந்து உயரக்கூடிய பெறாப்பேட்டை கொடுத்த அந்த சுவாமியோட